மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். ஒரு கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் இணைந்த கணிதத்திலே வருகின்ற சிக்கலன்கள் சம்பந்தமான சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இந்த சிக்கலன்கள் சம்பந்தமான ஒரு தொடரை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். ஆசிரியர் குணசிங்கம் அவர்களினால் செய்யப்பட்ட இந்த தொடரின் தொடர்ச்சியாக ஒரு சிக்கலனின் மீட்டல் சம்பந்தமாக நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த மீட்டல் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களிலே பிரதானமானது ஒரு பரீட்சையை மையமாக கொண்டதாக இருக்கின்றது. அதாவது சிக்கலனிலே விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆயினும் இந்த பரீட்சையை எழுதுகின்ற பொழுது அல்லது வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு இன்று தர இருக்கின்றேன். இங்கு பாருங்கள் மாணவ மாணவிகளே, இங்கே திரையிலே தெரிகின்ற ஒரு வினாவினை நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால், இந்த வினாவை நாங்கள் எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமாக மிக இலகுவான ஒரு வினாவாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எக்ஸக ஐவை என்று சொல்லுகின்ற பொழுது எக்ஸ் ஆனது சிக்கலனின் மெய்ப்பகுதியாகவும் y ஆனது அந்த சிக்கலனின் கற்பனை பகுதியாகவும் இருக்கின்ற அதே வேளை x, y என்பன மெய்யெண்களாக இருக்கும். இந்த சிக்கலன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சிக்கலன்களை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த மெய்யெண்களை பற்றின விளக்கம் உங்களிடம் இருக்கின்றது. மெய்யெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், அதாவது தரம் 1 நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட விடயங்கள் உங்களுக்கு மெய்யெண் தொகுதியிலே அடங்குகின்றன. அதே போன்று இந்த சிக்கலன்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு இருபரிமாணத்திலே வருகின்ற ஒரு எண்ணாக அமைகின்றது. அதாவது இங்கு 2 பகுதிகள் காணப்படுகின்றன, மெய்ப்பகுதி ஒன்று, கற்பனை பகுதி ஒன்று. இவ்வாறு மெய்ப்பகுதி கற்பனை பகுதி கொண்டு அமைகின்ற இந்த எண் தொகுதியில் சில செய்கைகளை எங்களால் செய்ய முடியும். அதாவது மெய்யெண் தொகுதியிலே நீங்கள் எவ்வாறான செய்கைகளை செய்திருந்தீர்களோ அதே போன்ற சில செய்கைகள் சிக்கலன் தொகுதிக்கும் பொருந்தும். அங்கே செய்யப்பட்ட எல்லா செய்கைகளும் இங்கு பொருந்தாத போதிலும் இதற்கும் சில செய்கைகள் உண்டு. அதாவது இங்கு முதலாவதாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கணக்கினை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் எக்ஸக ஐவை என்பது 1 சக ஐபியின் கீழ் 1 சய ஐபி என தரப்படுகின்றது. அதனை நாங்கள் இங்கு எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமாக நோக்குவோமாக இருந்தால், இந்த வினா 1 சக ஐபியின் கீழ் 1 சய ஐபி சமன், அது உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது, இது சமன் எக்ஸ் சக ஐவை. இவ்வாறு தான் அந்த கணக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதாவது எக்ஸ் சக ஐவை என்பது 1 சக ஐபியின் கீழ் 1 சய ஐபி. இங்கு காணப்படுவது வர்க்கமூல குறியீடு ஆக இருக்கின்றது. இந்த வர்க்கமூலத்தை பற்றி நீங்கள் விளங்குகின்ற பொழுது இந்த வர்க்கமூலமானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த வர்க்கமூலை காணுகின்ற பொழுது நீங்கள் வளமையாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் ஒன்று, மாணவர்கள் வர்க்கமூலம் 4 என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய பெருமானம் 2 ஆக இருக்கும். அதாவது வர்க்கமூலத்தினுடைய பெருமானம் எப்பொழுதும் நேர்பெருமானமாக இருக்கும். அதே போன்று மாணவர்களே, நீங்கள் மேலும் வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் என்று சொன்னால், வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் என்று சொன்னால் இதனுடைய பெருமானம் மட்டு எக்ஸ் என்பதையும் நீங்கள் கற்று வைத்திருக்கின்றீர்கள். வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கத்தினுடைய பெருமானம் மட்டு எக்ஸ் என்பது உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வர்க்கமூலத்தினுடன் நீங்கள் கையாளுகின்ற பொழுது இவ்வாறான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லது மாணவ மாணவிகளே, இப்பொழுது நாங்கள் இந்த வினாவை எவ்வாறு சுருக்குவது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். இந்த வினாவை நாங்கள் சுருக்க வேண்டுமாக இருந்தால் இதனை நாங்கள் சுருக்குகின்ற பொழுது இங்கு பாருங்கள் 2 மெய்யெண்கள் இருக்கின்றன. அங்கு பார்த்தீர்களாக இருந்தால் இது சிக்கலன்களின் பிரித்தலாக இருக்கின்றது. ஆகவே இதனை 2 தொகுதிகளின் ஆக எழுத நாங்கள் வேண்டும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஐவை என்ற வடிவத்திலே ஒரு மெய்யெண் இன்னும் ஒரு மெய்யெண் ஐயுடன் வருகின்றது. அதாவது இது மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி. ஆகவே அந்த எண்ணை நாங்கள்
மெய்ப்பகுதி கற்பனை பகுதி என்று இரண்டாக பிரித்து எழுத வேண்டும். இதற்கு நாங்கள் செய்வது என்னவென்றால், இந்த சிக்கல் எண்ணை அதன் உடன்புணரியினால் மேலும் கீழும் நாங்கள் பெருக்குதல் வேண்டும். இந்த சிக்கல் எண்ணை அதனுடைய உடன்புணரியினால் நாங்கள் மேலும் கீழும் பெருக்குதல் வேண்டும். உடன்புணரி என்று சொல்லுகின்ற பொழுது கீழே இருக்கின்ற, அதாவது கீழே இருக்கின்ற பகுதி எண்ணின் உடன்புணரி, கீழே இருக்கின்ற பகுதி எண்ணின் உடன்புணரி. ஆகவே மேலே இருக்கின்றது 1 சக IB, கீழே இருப்பது 1 சக IB. இதனுடைய உடன்புணரி, அதாவது கீழே இருப்பதன் உடன்புணரியினால் நாங்கள் பெருக்க வேண்டும். கீழே இருப்பதன் உடன்புணரி என்று சொல்லுகின்ற பொழுது 1 சக IB, அதே போன்று கீழும் 1 சக IB என்பது கிடைக்கும். ஆகவே நாங்கள் பெருக்க வேண்டும். பெருக்குகின்ற பொழுது இந்த வர்க்கமூல அடையாளம் இருக்கின்றது. பெருக்குகின்ற பொழுது அந்த வர்க்கமூல அடையாளம் இருக்கின்றது. இங்கு 1 சக IBயை நாங்கள் 1 சக IBயினால் பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு 1 சக IB முழுவதின் வர்க்கமாக கிடைக்கும். 1 சக IB முழுவதின் வர்க்கமாக கிடைக்கும். அதே போன்று கீழே நாங்கள் பெருக்குகின்ற பொழுது 1 சக IBயை 1 சக IBயால் பெருக்குகின்ற பொழுது 1 சக B வர்க்கம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெருக்கல் உங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் நான் அதனை தெரியும் என்று உங்களுக்கு தெரியும் என்று எடுத்துக்கொண்டு அங்காலே செல்கின்றேன். ஆகவே 1 சக IBயின் கீழ் 1 சக B வர்க்கம். இதனை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் இங்கு பாருங்கள், வர்க்கம் இருக்கின்றது. வர்க்கம் இருக்கின்ற பொழுது நாங்கள் உண்மையில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதில் போல இந்த மட்டு நாங்கள் போட்டு எழுத வேண்டும். ஆயினும் நாங்கள் மட்டுவை எழுதாமல் 1 கீழ் 1 சக B வர்க்கம் என்றும் சக I தரம் Bயின் கீழ் 1 சக B வர்க்கம் என்றும் நாங்கள் இதனை எழுதலாம். அதாவது இந்த 1 சக B வர்க்கம் என்பது வர்க்கமூல குறியீட்டினுள் வருகின்ற ஒன்று. அதாவது 1 சக IB முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் அதனுடைய பெருமானம் 1 சக IB. 1 சக IB முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் அதனுடைய பெருமானம் 1 சக IB ஆக இருக்கும். 1 சக IB என்று சொன்னால் 1 கீழ் 1 சக B முழுவதின் வர்க்கம் சக, இதில் போட்டிருக்கிற அடையாளம், நாங்கள் போட்டிருக்கின்ற அடையாளம் இது சக. ஆகவே 1 சக 1 கீழ் 1 சக B வர்க்கம் அதனுடைய வர்க்கமூலம் சக I தரம் Bயின் கீழ் 1 சக B அதனுடைய வர்க்கமூலம். ஆகவே இதனை நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது இங்காலே இருக்கின்றது x சக IY, x சக IY. சிக்கலெண்ணிலே அடிப்படை என்னவென்று சொன்னால், சிக்கலெண்கள் ரெண்டை நீங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது, சிக்கலெண்கள் ரெண்டை நீங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது அல்லது சிக்கலெண்கள் ரெண்டை நீங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது சிக்கலெண்ணின் மெய்ப்பகுதி அதனுடைய இன்னொரு வடிவத்தின் மெய்ப்பகுதிக்கு சமனாகவும் இந்த கற்பனை பகுதிக்கு சமனாகவும் இருக்கும். மாணவ மாணவிகள், நீங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது வருகின்றது என்னவென்றால் அந்த மெய்யெண்களைத்தான் நீங்கள் சமப்படுத்துகிறீர்கள். இது ஒரு சிக்கலெண். சிக்கலெண் 2 பகுதிகளை கொண்டது. மெய்ப்பகுதி கற்பனை பகுதி அது இன்னும் ஒன்றுக்கு சமனாக வந்திருக்கின்றது. அதாவது இந்த சிக்கலெண்ணின் இன்னும் ஒரு வடிவம் அங்கே பெறப்பட்டிருக்கின்றது. அன்னொரு வடிவம் பெறப்பட்டிருக்கின்ற போது நீங்கள் சமப்படுத்துகின்ற விடம் இந்த மெய்ப்பகுதியை அங்கே இருக்கின்ற மெய்ப்பகுதிக்கும் இந்த கற்பனை பகுதியை அங்கே இருக்கின்ற கற்பனை பகுதிக்கும் நீங்கள் சமப்படுத்த வேண்டும். இது எங்களுடைய பாடத்திட்டத்திலே உங்களுக்கு தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே எக்ஸினுடைய பெருமானமானது 1 கீழ் 1 சக B வர்க்கத்தின் வர்க்கமூலமாகவும் வையினுடைய பெருமானமானது Bயின் கீழ் 1 சக B வர்க்கத்தின் பெருமானத்திற்கு சமனாகவும் அமையும். அதாவது மாணவ மாணவிகளே, இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது எக்ஸினுடைய பெருமானம் 1 கீழ் வர்க்கமூலத்தினுள் 1 சக B வர்க்கம். அதே போன்று வையினுடைய பெருமானம் Bயின் கீழ் வர்க்கமூலத்தினுள் 1 சக B வர்க்கம். எக்ஸினுடைய பெருமானம் 1 கீழ் 1 சக B வர்க்கம், வையினுடைய பெருமானம் Bயின் கீழ் 1 சக B வர்க்கம் என்று கிடைக்கின்றது. உங்களுக்கு கேட்டது என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். எக்ஸையும் வையையும் கண்டுவிட்டோம் பாருங்கள். எக்ஸ் சக ஐவை என்று தரப்படுகின்ற பொழுது இதுக்கு நீங்கள் எக்ஸ் வந்து இப்படி வரும்,
y வந்து இவ்வாறு வரும் என்று கண்டுவிட்டோம். எங்களுடைய கேட்ட கேள்வியினை பாருங்கள். எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தினுடைய பெருமானம் எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள். எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதனுடைய ஒன்றின் வர்க்கம் கீழ் 1 சக b வர்க்கம். ஆகவே 1 கீழ் 1 சக b வர்க்கம் சக b வர்க்கத்தின் கீழ் 1 சக b வர்க்கம். மாணவ மாணவிகளாக நீங்கள் பொதுவாக விடுகின்ற பிழை என்னவென்று சொன்னால், எக்ஸ் சக ஐவை என்று சொன்னால் நீங்கள் சில வேளைகளில் இந்த எக்ஸை எழுத மாட்டீர்கள், சில வேளைகளில் வையை எழுத மாட்டீர்கள். ஆனால் ஒரு வினாவுக்கு நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது அல்லது விடயங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எக்ஸினுடைய பரிமாணம் தெளிவாக எழுதப்பட வேண்டும். அதே போன்று வையினுடைய பரிமாணமும் தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தெளிவாக எழுதப்பட்டு பின்னர் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இந்த கணித்தலை நீங்கள் காட்டாவிட்டாலும் பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் உயர்தரத்திலே படிக்கின்ற ஒரு மாணவ மாணவிக்கு எக்ஸ் வர்க்கம் என்பது நேரடியாக எழுத தெரியும், அதே போன்று y வர்க்கம் என்பதும் நேரடியாக எழுத தெரியும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இதனுடைய பெருமானமானது இங்கு பாருங்கள் ரெண்டும் கூட்டுப்பட்டு 1 ஆக வருகின்றது. எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தினுடைய பெருமானமானது 1 ஆக வருகின்றது. ஆகவே எங்களிடம் இதைத்தான் கேட்டிருந்தார்கள், எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தினுடைய பெருமானம். ஆகவே நாங்கள் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதனுடைய பெருமானமானது 1 ஆக வருகின்றது. இந்த வினாவிலே மேலும் ஒரு வினாவினை எங்களிடம் கேட்க முடியும். இந்த விடையை b சமன் 0 உள்ள போது வாய்ப்பு பார்க்க சொல்கின்றார்கள். இந்த விடையை b-னுடைய பெருமானம் 0 உள்ள போது இந்த விடையை வாய்ப்பு பார்க்க சொல்கிறார்கள். ஆகவே b-னுடைய பெருமானம் 0 என்று சொன்னால் b என்பது என்ன? இங்கு b-னுடைய பெருமானம் 0 இருந்தால், அதாவது b-னுடைய பெருமானம் 0 இருந்தால் இது 1 என்று வரும், கீழும் 1 என்று வரும். b-னுடைய பெருமானம் 0 இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எக்ஸ் சக ஐy என்பது எங்களுக்கு 1 என்று வருகின்றது. 1 என்று சொன்னால் இதனை 1 சக 0 i என்று எழுத முடியும். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, எக்ஸினுடைய பெருமானம் 1 இருக்கின்ற அதே வேளை வையினுடைய பெருமானம் 0 இருக்கின்றது. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 1 இருக்கும். இவ்வாறு இல்லாவிட்டாலும் மாணவர்கள் இந்த எக்ஸை கண்டதற்கு நீங்கள் கண்ட விடைகளிலே பிரதியிட்டாலும் சமனாக வரும். எக்ஸ் என்பது 1 கீழ் 1, y என்பது 1 கீழ் 1. ஆகவே இதிலிருந்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த வினா மிகவும் இலகுவான ஒரு வினா. ஆயினும் நீங்கள் செய்கின்ற பொழுது சில விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விடயங்களை நான் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம். கவனியுங்கள் மாணவ மாணவிகளே, அடுத்த வினாவை இங்கு உங்களுடைய இதை பார்ப்பீர்களாக இருந்தால் கீழுள்ள ஒவ்வொரு வகைகளிலும் சிக்கலன் சட்டின் ஒழுக்கினை வரைக. இந்த ஒழுக்கினை வரைகின்ற பொழுது இந்த சிக்கலன்களிலே முக்கியமான விடயம் ஒழுக்குகளாகும். சிக்கலன்களிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அட்சரகணித பகுதி, மற்றது ஆகன் வரிப்படத்துடன் வருகின்ற பகுதி. அட்சரகணை பகுதிகளிலே வருகின்ற வினாக்கள் உங்களால் இலகுவாக சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களது உயர்தரத்திலே நீங்கள் அட்சரகணிதத்துடன் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கின்றீர்கள். காபோதர சாதாரணத்திலும் கூட நீங்கள் அட்சரகணிதத்தை நன்கு கற்றிருக்கின்றீர்கள். ஆகவே அட்சரகணித சுருக்கல்கள் உங்களுக்கு கடினமானவையாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்த வினாத்தாளிலே வருகின்ற வினாக்களை நீங்கள் நோக்குகின்ற பொழுது, அதாவது தற்காலத்திலே வருகின்ற வினாக்களை நோக்குகின்ற பொழுது அங்கே ஒழுக்குகளுக்கு அல்லது ஆகன் வரிப்படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைகின்றது. அதற்கு மேலதிகமாக நாங்கள் தாமோய்வரின் தேட்டத்தையும் சேர்த்திருக்கின்றோம். ஆகவே தாமோய்வரின் தேட்டமும் அந்த ஆகன் வரிப்படங்களுடன் செய்யக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைதல் வேண்டும். இந்த ஒழுக்குகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது மொட் ஆஃப் செட், அதாவது மட்டு செட் சமன் 1. மட்டு செட் சமன் 1. இந்த மட்டு செட் சமன் 1 என்றால் அதனுடைய கருத்து என்ன? அதாவது மட்டு சட்பா சமன் 1 என்றால் அதனுடைய கருத்து என்ன? ஆர்கியூமெண்ட் சட்பா சமன் பையன்கள் 6 என்றால் அதனுடைய கருத்து என்ன என்பது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மாணவ மாணவிகளை கவனியுங்கள்.
இந்த மட்டு z சமன் மட்டு z சமன் 1 என்று சொன்னால் இதனுடைய கருத்து என்ன? இந்த மட்டு z என்று சொன்னால் சிக்கலன் சட்டினுடைய நீளம், அதாவது சிக்கலன் சட்டை குறிக்கின்ற கோட்டினுடைய நீளம். இந்த சிக்கலன் சட்டை குறிக்கின்ற கோட்டினுடைய நீளம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, சிக்கலன் சட்டினுடைய கோட்டினை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இது ஒன்று மெய்யச்சாகவும் ஒன்று கற்பனை அச்சாகவும் அமையும். ஒன்று மெய்யச்சாகவும் மற்றது கற்பனை அச்சாகவும் அமையும். இது மெய்யச்சாகவும் இது கற்பனை அச்சாகவும் அமைகின்ற பொழுது சட்டென்ற சிக்கலன் இதிலே ஏதோ ஒரு புள்ளியினால் நாங்கள் இந்த சட்டை குறிப்போமாக இருந்தால், ஒரு புள்ளியினால் இந்த சட்டண்டை குறிப்போமாக இருந்தால், மட்டு சட்டென்பது என்னவென்றால் இந்த ஓ என்ற உற்பத்தியிலிருந்து, அதாவது சிக்கல் தளத்தின் உற்பத்தி புள்ளியிலிருந்து இந்த சிக்கலனுக்கான நீளம் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த புள்ளியிலிருந்து, அதாவது ஆரம்ப புள்ளியிலிருந்து அந்த சிக்கலனுக்கான நீளம் என்பதை மாணவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்திருந்தாலே உங்களால் இத்தகைய வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அவ்வாறு தெரிந்திருந்தாலே உங்களுக்கு இவ்வகை வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். இது சட்டென்ற சிக்கலன், இந்த தூரம் 1, இந்த தூரம் 1. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டது மட்டு z சமன் 1 என்று சொன்னால் இந்த உற்பத்தி புள்ளியிலிருந்து தரப்பட்ட சிக்கலனுக்கான தூரம் 1. இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் மாணவர்களே, இந்த மையம் என்று சொல்லுகின்றோம், அதாவது உற்பத்தி என்று சொல்லுகின்ற ஒன்று மாறாத ஒன்று. உற்பத்தி என்று சொல்லுகின்ற ஒன்று மாறாத ஒன்று. அதே போன்று இந்த தூரம் 1 என்று சொல்லுகின்ற அந்த தூரமும் மாறாத ஒன்று. தூரமும் மாறாத ஒன்று. புள்ளியும் மாறாத ஒன்று, தூரமும் மாறாத ஒன்று. உங்களிடம் கேட்கப்பட்டது சட்டின் ஒழுக்கு. சட்டின் ஒழுக்கு என்றால் இந்த சட்டென்பது மாறுகின்றது. இந்த மாறுகின்ற சிக்கலனின் ஒழுக்கு, அதாவது இந்த மாறுகின்ற புள்ளியின் ஒழுக்கு. இந்த புள்ளி மாறப்போகின்றது. இந்த புள்ளி எவ்வாறு மாறப்போகின்றது? ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து, கவனியுங்கள், ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து நிலைத்த புள்ளியிலிருந்து அசைய போகின்றது. எவ்வாறு அசைய போகின்றது? நிலைத்த புள்ளியிலிருந்து தனது தூரமானது எப்பொழுதும் ஒரு மாறா பெருமானமான ஒன்றை கொண்டிருக்குமாறு அசையும் புள்ளியாக இருக்கின்றது. மாணவ மாணவிகளை இதனை நீங்கள் உங்களது சாதாரண தரத்திலே கற்றிருக்கின்றீர்கள். நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து தனது தூரம் எப்போதும் மாறிலியாக அமைகின்ற ஒரு புள்ளியின் ஒழுக்கானது அந்த நிலைத்த புள்ளியை மையமாக கொண்ட வட்டம். அந்த நிலைத்த புள்ளியை மையமாக கொண்ட வட்டம். இதனை நான் ஏன் உங்களுக்கு மீள மீள வலியுறுத்தி சொல்லுகின்றேன் என்றால், வினாத்தாளிலே நீங்கள் விடைகளை எழுதுகின்ற பொழுது மிகவும் பரிதாபமான விடயம், வட்டத்தை கீறியிருப்பீர்கள். அதுதான் ஒழுக்கு என்று சொல்லியிருக்க மாட்டீர்கள். அதுதான் மையம் என்று சொல்லியிருக்க மாட்டீர்கள். தனியே உங்கள் வட்டம் மட்டும் இருக்கும். தனியே உங்கள் வட்டம் மட்டும் இருப்பதன் கருத்து என்ன, அது எது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஆகவே மாணவ மாணவிகளே, இங்கு உங்களது ஒழுக்கினை நீங்கள் இவ்வாறு தான் வரைந்திருப்பீர்கள். உங்களது ஒழுக்கினை நீங்கள் வரைந்திருப்பீர்கள். பாருங்கள், ஒரு வட்டத்தை நீங்கள் கீறியிருப்பீர்கள். இது மையம். ஆகவே நீங்கள் இதில் மையம், இது ஆரையாக இருக்கும் 1. இந்த கீறிய வட்டம் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். கீறிய வட்டம் நீங்கள் என்னவென்று சொல்ல வேண்டும். ஆகவே இதை நீங்கள் எழுத வேண்டும். இதை அம்புக்குறி ஒன்றை போட்டு நீங்கள் எழுத வேண்டும். சட்டின் ஒழுக்கு என்று எழுத வேண்டும். ஒழுக்கு என்பது பாதை என்பதை குறிக்கும். அதாவது சட் அசையக்கூடிய பாதை என்பதை குறிக்கும். ஆகவே இது சட்டின் ஒழுக்கு என்பதை நீங்கள் தெளிவாக அங்கு குறிக்க வேண்டும். இவ்வாறு குறிக்காத இடத்து கணிதம் படிக்கின்ற எங்களுக்கு வருகின்ற பிரச்சனையான ஒன்று என்னவென்றால், நாங்கள் எங்களது எழுதுகின்ற தன்மையிலே விடுகின்ற பிழைகள் அல்லது நாங்கள் நினைக்கின்ற விடயங்களை சரியாக சொல்லாதவைகள்தான் எங்களுக்கு உரிய குறையாக இருக்கின்றது. ஆகவே மட்டு சட்டென்று சொல்லுகின்ற பொழுது இந்த நீளம் மாறாக இருக்கின்ற பொழுது அதனுடைய ஒழுக்கு வட்டம். அங்கே கீற வேண்டும் வட்டம் என்பதை நீங்கள் சட்டின் ஒழுக்கு என்று நீங்கள் கீற வேண்டும். அவ்வாறு கீறிவிட்டு இயலுமாயின் இதனை மையம் என்றும் குறியுங்கள். இது ஆரை என்பது அங்கே தெரிஞ்சிருக்கின்றது.
இவ்வாறு குறிக்க வேண்டும். குறித்திருந்தால்தான் உங்களுக்குரிய புள்ளிகள் அல்லது உங்களது விடை முழுமையாக இருக்கும். மேலும் மாணவ மாணவிகளே, ஒரு வினாவுக்கான விடையினை ஒருவர் பார்க்கின்ற பொழுது அந்த வினாவை வாசிக்காமலே அவருக்கு தெரிய வேண்டும் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பது. அல்லது இந்த விடையை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு விளங்கும், அல்லது உங்களது வினாத்தாள்களை திருத்துறவர்களுக்கு விளங்கும் இது என்ன நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று. நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று மற்றவருக்கு விளங்கினால்தான் அது நீங்கள் கற்ற கல்விக்கு பொருத்தமானதாக அமையும். ஆகவே இதனை நீங்கள் மெய்யச்சென்றும் போட வேண்டும், இதனை நீங்கள் கற்பனை அச்சென்றும் போட வேண்டும். இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், இவ்வாறு இருந்தால்தான் அது முழுமை. இன்றைய காலகட்டங்களிலே, அதாவது இன்றைய அண்மை கால போக்குகளை நீங்கள் அவதானிக்குகின்ற பொழுது இந்த சட்சமன் 1 என்பது போல, மட்டு சட்டை சமன் 1 என்பது போல வேறு வினாக்களும் எங்களுக்கு அமைவதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது அடுத்ததை பாருங்கள், சத்பாசமன் 1 மட்டு சத்பாசமன் 1. மட்டு சத்பாசமன் 1 என்றால் இதிலே குழப்பம் வருகின்றது. அதாவது செய்கின்ற உங்களுக்கு, இந்த வினாக்களை செய்கின்ற உங்களுக்கு குழப்பம் வருவது இயற்கையான ஒன்று. மட்டு சத்பாசமன் 1 என்றால் நீங்கள் கீறுகின்ற ஒழுக்கு சட்டிற்கா சட்பாருக்கா? நீங்கள் ஒழுக்கை வரைய போகும்போது சட்டின் ஒழுக்கை வரைய போகின்றீர்களா அல்லது சட்பாரின் ஒழுக்கை வரைய போகின்றீர்களா என்பதிலே நிறைய தெளிவின்மை மாணவர்களிடம் காணப்படுகின்றது. சத்பாசமன் 1 ஆகுமாறு நாங்கள் இங்கு கீறப்போகின்ற ஒழுக்கு, மூன்று மறுமுறை வினாவை அவதானித்தீர்களாக இருந்தால் சிக்கலன் சட்டின் ஒழுக்கினை வரைக. அங்கே வினாவிலே பாருங்கள் தெளிவாக குறித்திருக்கிறார்கள், சட்டின் ஒழுக்கினை வரைக. ஆகவே நீங்கள் கீறுகின்ற ஒழுக்கு சட்டினுடைய ஒழுக்காக இருக்கும். அந்த சட்டினுடைய ஒழுக்கு எவ்வாறு கீற போகின்றீர்கள்? சத்பாசமன் 1 ஆகுமாறு சட்டினுடைய ஒழுக்கு, சத்பாசமன் 1 ஆகுமாறு சட்டினுடைய ஒழுக்கு. ஆகவே நாங்கள் பாருங்கள், இதிலே இந்த இடம் சட்பாராக இருக்குமாக இருந்தால், இந்த இடம் சட்பாராக இருக்குமாக இருந்தால், அதாவது சட்பார் என்ற சிக்கல் எண்ணை நான் இவ்வாறு குறிப்பேனாக இருந்தால் இது சட்பார். சட்பார் என்ற சிக்கல் எண்ணை நான் இவ்வாறு குறிப்பேனாக இருந்தால் இந்த சட்பார் என்பது ஒரு மாறுகின்ற சிக்கலன். மாறுகின்ற சிக்கலன் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் மாறப்போகின்றது. அதனுடைய தூரம் 1ஆக இருக்குமாறு மாறப்போகின்றது. ஆகவே இந்த சட்பாரினுடைய ஒழுக்கு என்பது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வட்டமாக வரும். இது சட்பாரின் ஒழுக்கு, இது சட்பாரின் ஒழுக்கு, இது சட்பாரின் ஒழுக்கு. நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், இது சட்பாரின் ஒழுக்கு. ஆகவே நீங்கள் படத்தை கீறினால் இது சட்பாரின் ஒழுக்கு என்று நீங்கள் எழுதினால் அதனுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் கீறியிருக்கிற ஒழுக்கு சட்பாருக்குரியதை ஒழிய சட்டிற்குரியது அல்ல. நீங்கள் கீறியிருக்கிற ஒழுக்கு சட்பாருக்குரியதை ஒழிய சட்டிற்குரியது அல்ல. ஆகவே நாங்கள் சட்டிற்குரிய ஒழுக்கை நாங்கள் கீற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சட்டையும் சட்பாரையும் பற்றிய ஒரு விளக்கம் தேவை. சட்டையும் சட்பாரையும் பற்றின ஒரு விளக்கம் தேவை. மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு தெரியும், இந்த சட்டையும் சட்பாரையும் எவ்வாறு காண்பது என்பது உங்களுக்கு தெரியும். சட்டினுடைய பெருமானம் அல்லது சட்டென்ற சிக்கலன் எக்ஸக ஐவையாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே சட்பார் என்ற சிக்கலன் எக்ஸய ஐவையாக இருக்கும். சட்டென்ற சிக்கலன் எக்ஸக ஐவையாக இருக்கின்ற நேரத்திலே சட்பார் என்ற சிக்கலன் எக்ஸய ஐவையாக இருக்கும். அதாவது சட்டென்ற சிக்கலன் இதிலே ஒரு இடத்தை நீங்கள் குறிப்பீர்களாக இருந்தால், சட்டென்ற சிக்கலனை அங்கே நீங்கள் குறிப்பீர்களாக இருந்தால், சட்பார் என்ற சிக்கலன் பாருங்கள், இந்த எக்ஸால் கூறு மாறுவதில்லை, வையால் கூறு மாறுகின்றது. இங்கே வையால் கூறு நேராக இருந்தால் இங்கே வையால் கூறு மறையாக இருக்கும்.
ஆகவே அந்த சட்பார் இதிலே இருக்கும். சட்பார் இந்த இடத்திலே இருக்கும். அதாவது சட்பார் இங்கிருந்தால் செட் அங்கிருக்கும். மாறி நீங்கள் சொல்லுவோமாக இருந்தால் எவ்வாறு? சட்பார் இங்கிருந்தால் சட்பாருக்குரிய சட்பார் இங்கு குறிப்பீர்களாக இருந்தால் அதற்குரிய சட் இங்கு இருக்கும். அதாவது இந்த மெய்யச்சிலே ஒன்றின் பிம்பமாக ஒன்று இருக்கும். சட்பார் மேலே குறிக்கப்பட்டிருந்தால் சட் கீழாகவும், சட் மேலே குறிக்கப்பட்டிருந்தால் சட்பார் கீழாகவும் இருக்கும். நாங்கள் கீறப்போகின்றது என்னவென்று சொன்னால், இந்த சட்பாசமன் ஒன்றாகுமாறு சட்டினுடைய ஒழுக்கு. ஆகவே சட்பார் இதில் இருக்கின்ற சட்பார் பிறகு இன்னொரு இடம் இங்கு வருமாக இருந்தால் அதற்குரிய சட் கீழே அசையும். ஆகவே சட்பார் இந்த தூரம் ஒன்றாக அசைகின்ற பொழுது, அதாவது இந்த சட்பாரினுடைய ஒழுக்கு இவ்வாறு வரும். அதாவது ஒன்றென்று சொன்னால் இவ்வாறு வரும். சட்பாரினுடைய ஒழுக்கு இவ்வாறு அசைகின்ற பொழுது அதற்குரிய சட்டினுடைய ஒழுக்கு இவ்வாறு வரும். பாருங்கள், சட்பாரினுடைய ஒழுக்கு இவ்வாறு போகின்ற பொழுது அதற்குரிய சட்டினுடைய ஒழுக்கு இவ்வாறு வரும். இந்த சட்பாரானது ஒரு பூரண வட்டத்தை இவ்வாறு ஆக்குகின்ற பொழுது, சட்பாரானது ஒரு பூரண வட்டம் ஒன்றை மேல் குறிப்பிட்ட திசையிலே ஆக்குகின்ற பொழுது, அது இவ்வாறு ஆக்குகின்ற பொழுது அதற்குரிய சட்டானது மறுகரையிலே எங்களுக்கு இன்னும் ஒரு வட்டத்தை ஆக்கும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது இந்த சட்டுடைய மறுகரையிலே வருகின்ற ஒழுக்கு மற்ற மாறியாக இருக்கும். அதாவது சட்பார் இவ்வாறு அசைந்து கொண்டு வருகின்ற பொழுது சட்டானது மற்ற பக்கத்துக்கு அசைந்து கொண்டு வரும். ஆகவே நாங்கள் கீறுகின்ற பொழுது இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். அதாவது இரண்டு ஒழுக்குகளும் ஒன்றாகவே அமைவதை நீங்கள் காணலாம். ஆகவே நீங்கள் கீறின் ஒழுக்கு சட்சமன் ஒன்று, அதாவது மட்டு சட்சமன் ஒன்று என்பதும் மட்டு சட்பாசமன் ஒன்று என்பதும் ஒரே ஒழுக்குகளை குறிக்கும். மட்டு சட்பாசமன் ஒன்று என்பதும் மட்டு சட்சமன் ஒன்று என்பதும் ஒரே ஒழுக்கினை குறிக்கும். மாணவ மாணவிகளாக நீங்கள் உங்களுக்கு வருகின்ற குழப்பம், இந்த சட்டையும் சட்பாரையும் இணைத்து சிந்திக்கின்ற பொழுது அதை சரியாக சிந்திப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி. அதே போன்று நீங்கள் இதில் எழுத வேண்டும், இது யாருடைய ஒழுக்கு? சட்டின் ஒழுக்கு. இது யாருடைய ஒழுக்கு? சட்டின் ஒழுக்கு. அதனை நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும், சட்டின் ஒழுக்கு. ஏன் எங்களிடம் கேட்கப்பட்டது சட்டினுடைய ஒழுக்கு. ஆகவே சட்டின் ஒழுக்கு என்பதை நீங்கள் தெளிவாக எழுத தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். சட்பாசமன் 2. இப்பொழுது சட்பாசமன் 2 என்பது மட்டு சட்பாசமன் 2 என்பது ஏற்கனவே நீங்கள் கட்டது போல உங்களுக்கு மட்டு சட்பாசமன் 2 என்பதை குறிப்பதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்க போவதில்லை. மட்டு சட்பாசமன் 2 என்று சொன்னால் இது நீங்கள் ஏற்கனவே குறித்ததின் போல உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. 6/2 வருகின்ற வட்டம் நேரடியாக நீங்கள் கீறலாம். 6/2 வருகின்ற வட்டம். ஆகவே இதில் நீங்கள் குறிக்க வேண்டும், இது சட்டின் ஒழுக்கு என்பதை இதனை நீங்கள் மறக்க கூடாது. இந்த 6ஐயும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 என்பதும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் குறிக்க வேண்டிய விடயமாக இருக்கு. இந்த 6/2 என்பதும் இதுதான் சட்டினுடைய ஒழுக்கு என்பதும் உங்களது விடைகளிலே கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அங்கு பாருங்கள், ஆர்கியூமெண்ட் செட் சமன் π/3. ஆர்கியூமெண்ட் செட் சமன் π/3. ஆர்கியூமெண்ட் செட் சமன் π/3 என்று சொன்னால் இந்த ஆர்கியூமெண்ட் என்ற நாங்கள் வீச்சம் என்று சொல்லுவோம், வீசல் என்று சொல்லுவோம், அல்லது வீச்சம் என்று சொல்லுவோம். நீங்கள் 2 மாதிரி நீங்கள் பாவிக்கலாம். இந்த வழமையாக நாங்கள் ARG என்று பாவிப்போம். ARG என்பது சிக்கலெண் ஒன்றின் தலைமை வீசல் எனப்படும். சிக்கலெண் ஒன்றின் தலைமை வீசல். இன்னும் ஒன்று நாங்கள் வைத்திருக்கிறோம், சின்ன ARG.
அதாவது இது கேபிட்டல் ஏஆர்ஜி என்று சொல்லுவோம், இது சின்ன ஏஆர்ஜி என்று சொல்லுவோம், இதை நாங்கள் தலைமை வீசல் என்று சொல்லுவோம், இதை நாங்கள் வீசல் என்று சொல்லுவோம். இந்த தலைமை வீசல் எவ்வாறு இருக்குமாக இருந்தால், இந்த தலைமை வீசலை நாங்கள் டீட்டா என்று குறிப்போமாக இருந்தால், தலைமை வீசலை நாங்கள் டீட்டா என்று குறிப்போமாக இருந்தால், இந்த டீட்டாவினுடைய பெருமானம், இந்த டீட்டாவினுடைய பெருமானம் சய பையிற்கும் நேர்பையுக்கும் இடையில் இருக்கும். சய பையிற்கும் நேர்பையுக்கும் இடையில் இருக்கும். இங்கு சய பையுக்கும் நேர்பையுக்கும் இடையில் இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இங்கு பாருங்கள், இங்கு நாங்கள் சமனடையாளம் போட்டிருக்கின்றோம், இங்கு நாங்கள் சமனடையாளம் போடவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கத்தால் சுற்றி வருகின்ற பொழுது 180 வருமாக இருந்தால், அதாவது கோணத்தை நாங்கள் இவ்வாறு சுற்றி வருகின்ற பொழுது இங்கு 180 நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால், மற்ற பக்கத்தால் சுற்றி வருகின்ற பொழுது, மறுபக்கத்தால் சுற்றி வருகின்ற பொழுது அந்த 180 எடுக்க முடியாது. ஏன்? சயப்பை என்பதும் சகப்பை என்பதும் ஒரே இடத்தையே குறித்து நிற்பதால், அதாவது நீங்கள் ஒரு முறை சமன் எடுத்தால் மற்ற முறை சமன் எடுக்கக்கூடாது. ஆகவே இந்த வீசல், தலைமை வீசல் என்று சொல்லுகின்ற பொழுது அது மறைப்பையுக்கும் நேர்பையுக்கும் இடையில் இருக்கும். இந்த விடயம் நீங்கள் அவதானமாக கையாளப்பட வேண்டிய விடயம். அதே போன்று இதை நாங்கள் டீட்டோம் என்று குறிப்போமாக இருந்தால், அதாவது வீசலை நாங்கள் டீட்டாவாக குறிப்போமாக இருந்தால், இந்த டீட்டாவினுடைய பெருமானங்கள் மெய்ப்பெருமானத்தில் எல்லாவற்றையும் எடுக்கும். டீட்டா ஆறினுடைய ஒரு மூலகமாக இருக்கும். அதாவது டீட்டா எல்லா பெருமானங்களையும் எடுக்கும் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாக மாணவ மாணவிகளே, நாங்கள் கையாளுகின்ற எங்களது பாடத்திட்டத்திலே இணைந்த கணிதத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் கையாளுகின்ற ஒன்று இந்த கேபிட்டல் ஏஆர்ஜி, அதாவது தலைமை வீசல் தான் நாங்கள் பொதுவாக கதைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே உங்களது வினாத்தாள்களிலே வருகின்ற பொழுது இந்த தலைமை வீசல் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தலைமை வீசலுடைய பெருமானம் இவ்வாறு தான் அமையும். ஆகவே ஒரு கோணத்தை நீங்கள் கருதுகின்ற பொழுது அந்த கோணம் தலைமை வீசலினுள் வருகின்றவாறு நீங்கள் எழுத வேண்டும். நல்லது மாணவ மாணவிகளை, நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தரப்பட்ட அந்த வினாவை ஒரு முறை பார்ப்போம். அங்கு தரப்பட்ட வினாமானது கேபிட்டல் ஏஆர்ஜி சட்டினுடைய கேபிட்டல் ஏஆர்ஜி, அதாவது சிக்கலன் சட்டினுடைய தலைமை வீசலானது π/3 இருக்கின்ற ஒரு இதனை நாங்கள் கீற வேண்டும். ஆர்கியூமெண்ட் செட் π/3 இருக்கின்ற ஒன்றை நீங்கள் கீற வேண்டும். ஆர்கியூமெண்ட் செட் சமன் π/3 என்று சொன்னால், அதாவது இதனை நீங்கள் சட்டென்ற சிக்கலன் பொதுவாக நாங்கள் சிக்கலெண்ணை இந்த முதலாம் காலகட்டத்திலே பொதுவாக அல்லது வளமையாக நாங்கள் குறிப்பதுண்டு. கட்டாயம் இங்குதான் குறிக்க வேண்டும் என்பதில்லை, வேறு இடங்களிலும் நாங்கள் குறிக்கலாம். ஆயினும் நாங்கள் வளமையாக இந்த இடத்திலே குறித்துக் கொள்கின்றோம். இங்கு சட்டென்ற சிக்கலன் இதாக இருக்கின்ற பொழுது இந்த சட்டென்ற சிக்கலன் ஒரு மாறுகின்ற சிக்கலன். அந்த சிக்கலன் மாறலாம். எவ்வாறு மாறலாம் என்றால், இந்த சட்ட, அதாவது இந்த உற்பத்தியையும் இந்த சட்டையும் இணைக்கின்ற கோணம், இந்த கோணம் π/3, அதாவது 60 பாகை ஆக இருக்குமாறு இந்த செட் மாறலாம். அதாவது இந்த சட்டையும் நிலையான புள்ளியாகிய அந்த உற்பத்தியை இணைக்கின்ற கோடு 60 பாகை அமைக்குமாறு இந்த செட் மாற முடியும். இந்த செட் மாற முடியும். எவ்வாறு என்று சொன்னால், இங்குதான் நீங்கள் பிழைவிடுவீர்கள். எவ்வாறு என்று சொன்னால், சட்டையும் உற்பத்தியை இணைக்கின்ற கோடு, சட்டையும் இந்த உற்பத்தி அல்லது இந்த பூச்சிய புள்ளியை இணைக்கின்ற கோடு, இந்த அச்சுடன் மெய்யச்சுடன் அமைக்கின்ற கோணம் 60 பாகை ஆகுமாறு சட் மாற முடியும். ஆகவே சட்டைக்கு இன்னொரு நிலை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், இடத்தில் குறிப்போமாக இருந்தால், அங்கும் பாருங்கள் இந்த கோணம் π/3 இருக்கும். இன்னொரு இடத்திலே குறிப்பீர்களாக இருந்தால் அதுவும் π/3.
ஆகவே இந்த சட்டானது வேறு வேறு இடங்களிலே அமையலாம். சட்டானது வேறு வேறு இடங்களில் இதில் ஒரு இடத்தில் இருக்கலாம், இதில் ஒரு இடத்தில் இருக்கலாம், இதில் ஒரு இடத்தில் இருக்கலாம். இவ்வாறு இந்த சட்டானது வேறு வேறு இடங்களிலே மாறிக்கொண்டு செல்ல முடியும். ஆனால் இவ்வாறு மாறிக்கொண்டு சென்றாலும் சட்டுக்கு இருப்பதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு. அதாவது இந்த உற்பத்தியை நோக்கி கிட்ட வருகின்ற பொழுது இங்கு 2 புள்ளிகள் இருக்க வேண்டும். ஒன்று சட்புள்ளி, மற்றது உற்பத்தி புள்ளி. 2 புள்ளிகள். ஆகவே அது 2 புள்ளிகளில் ஒரு புள்ளி இதாக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது உற்பத்தி புள்ளி ஒரு புள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டும் அதே புள்ளியாக இருக்க முடியாது. ஏன்? ஒரு உற்பத்தி புள்ளியையும் சட்டையும் இணைக்கின்ற கோடு, உற்பத்தி புள்ளியையும் சட்டையும் இணைக்கின்ற கோடு. ஆகவே உற்பத்தி புள்ளியையும் சட்டையும் இணைக்கின்ற கோடு என்று சொல்லுகின்ற பொழுது சட்டானது உற்பத்தியாக இருக்குமாக இருந்தால் எவ்வாறு கோடு வராது. அதாவது சட் உற்பத்தியாக இருந்தால் அந்த சட்டையும் உற்பத்தியை இணைக்கின்ற புள்ளி வராத காரணத்தினால் இந்த இடம் வரமாட்டாது என்பதை நீங்கள் ஒரு வட்டம் போட்டு காட்ட வேண்டும். இந்த இடம் வரமாட்டாது என்பதை நீங்கள் ஒரு வட்டம் போட்டு காட்ட வேண்டும். வட்டம் போட்டு காட்டுவதில் மட்டுமல்ல, இதுதான் சட்டினுடைய ஒழுக்கு என்பதையும் நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். இதுதான் சட்டினுடைய ஒழுக்கு என்பதை நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். மேலும் இந்த ஒழுக்கு ஆனது, இந்த கோடு ஆனது, இந்த கோட்டினை நாங்கள் ஒரு அரைக்கோடு என்றும் சில வழிகளில் சொல்லுவோம். ஒரு அரைவாசி கோடு. இந்த அரைவாசி கோடு என்பது எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால், ஆள்கூட்டு தளத்தினை நீங்கள் கற்கின்ற பொழுது கோடுகளை கீறியிருப்பீர்கள். இவைதான் கோடுகள். ஆள்கூட்டு தளத்திலே கோடுகளை நீங்கள் வரைகின்ற பொழுது அங்கு பாருங்கள், எல்லா கால்வட்டங்களிலும் இல்லது அந்த தளம் முழுவதுமே அந்த கோடுகள் அமைவதை நீங்கள் காண்பீர்கள். இவைகள் தான் ஆள்கூட்டு தளத்தை பொறுத்த வரைக்கும் முழு கோடுகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே போன்றுதான் இங்கு ஒரு சிக்கல் தளம் அமைகின்ற பொழுதும் இந்த சிக்கல் தளத்திலே நாங்கள் முழு கோடுகள் என்று சொல்வது, இந்த சிக்கல் தளத்திலே இந்த முழுவதுமாக அமைகின்ற கோடுகள் தான் முழு கோடுகள். இது ஒரு முழு கோடு அல்ல. ஏன்? ஒரு பகுதி, அதாவது இந்த அச்சுக்கு மேலே மட்டும் இது அமைகின்ற கோடு. இந்த அச்சுக்கு மேலே மட்டும் அமைகின்ற கோடு என்கின்ற காரணத்தினால் இதை நீங்கள் அரைக்கோடு என்று சொல்லுவோம். இதை நாங்கள் அரைக்கோடு என்று சொல்லுவோம். சில மாணவ மாணவிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இவ்வாறு இந்த ஒழுக்குகள் வருகின்ற பொழுது சில வேளைகளிலே அந்த ஒழுக்குகளுக்குரிய ஆள்கூட்டு சமன்பாடுகளை எழுதிவிடுகிறார்கள். உதாரணமாக, சிக்கல் தளத்திலே ஒரு கோட்டினை கீறுகின்ற பொழுது இந்த கோட்டினுடைய சமன்பாடு சில வேளைகளில் xi y சமன் 0 என்று வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். xi y சமன் 0. இதுதான் xi y சமன் 0 என்ற கோடு. சிக்கல் தளத்தில் நீங்கள் குறிக்கின்ற பொழுதும் xi y சமன் 0 என்று குறிப்பீர்களாக இருந்தால் அது இந்த கோடு தான். இந்த கோட்டினை நீங்கள் இங்கு கவனியுங்கள். உங்களது ஒழுக்கு இப்படி வருகின்றது, நீங்கள் கீறிய ஒழுக்கு வருகின்றது, நீங்கள் ஆள்கூட்டுகளை பாவிக்கின்றீர்கள். இது 1 கிளால் போகின்றது அல்லது 2 கிளால் போகின்றது. ஆகவே இந்த சமன்பாடு xi y என்று குறித்தால் தவறு என்ன? இந்த சமன்பாடுகளை, அதாவது சிக்கல் தளத்திலே ஒரு ஒழுக்கினுடைய சமன்பாட்டை ஆள்கூட்டு தளத்தில் வருவது போல இந்த ஆள்கூறுகளின் சார்பாக கொடுத்தால் என்ன? ஒரு உதாரணமாக, ஒரு ஒழுக்கு இவ்வாறு வந்திருக்கின்றது. இவ்வாறு வந்திருக்கின்ற ஒழுக்கினுடைய சமன்பாட்டு xi y சமன் 0 என்று கொடுத்தால் என்ன? ஏன் கொடுக்க கூடாது என்று சொன்னால், xi y சமன் 0 என்பது இதுதான். xi y சமன் 0. அந்த கோட்டினுடைய சமன்பாடு நீங்கள் இவ்வாறு கொடுப்பீர்களாக இருந்தால் தவறில்லை. அதற்குரிய நிபந்தனைகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். xi y சமன் 0, எக்ஸினுடைய பரிமாணம் 0 விட பெரிது, 0 விட பெரிது, கவனிக்க வேண்டிய விடயம். அதே போன்று y-னுடைய பரிமாணம் 0 விட பெரிது, y-னுடைய பரிமாணமும் 0 விட பெரிது. அந்த பெரிது என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும்.
பெரிது என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். சமன் என்பது வர முடியாது. ஆகவே ஆள்கூட்டு சமன்பாடுகளை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது கொடுப்பதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. அந்த ஒழுக்கைக்குரிய சரியான சமன்பாடுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். XY சமன் 0 அது சரியானது. அதே நேரத்தில் எக்ஸினுடைய பரிமாணம் 0 விட பெருசு, வையினுடைய பரிமாணம் 0 விட பெரிது என்பது நீங்கள் அங்கு குறித்து காட்ட வேண்டும். ஆகவே சட்பாசமன் பையன்கள் 3 என்ற இந்த ஒழுக்கினுடைய சமன்பாட்டுக்குரிய ஒழுக்கை நீங்கள் வரைந்து கொண்டீர்கள். இனி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அங்கு பாருங்கள், ஆர்கியூமென்ட் சட்பாசமன் பையன்கள் 6. ஆர்கியூமென்ட் சட்பாசமன் பையன்கள் 6. ஆர்கியூமென்ட் சட்பாசமன் பையன்கள் 6. இதனுடைய கருத்து என்னவென்றால், சட்பார் என்ற சிக்கலன் என்னுடைய வீசல் பையன்கள் 6. நாங்கள் கீற வேண்டியது சட்டினுடைய ஒழுக்கு. நாங்கள் கீற வேண்டியது சட்பாரினுடைய ஒழுக்கு அல்ல, நாங்கள் கீற வேண்டியது சட்டினுடைய ஒழுக்கு. ஆகவே எங்களுக்கு இந்த இரண்டையும் எங்களுக்கு வேறு பிரித்தறிய தெரிய வேண்டும். அவ்வாறு தெரிகின்ற பொழுதுதான் உங்களது விடைகள் திருத்தமானதாக அமையும். முதலாவதாக நான் பார்ப்போம், இந்த சட்பாசமன் பையன்கள் 6 என்று சொல்வதை கீறுவோம். அதாவது சட்பார் என்ற சிக்கலன், சட்பாரை நான் இங்கு ஒரு இடத்தில் குறித்துக் கொள்கின்றேன். சட்பார், அதை குறிக்கின்ற புள்ளி, இந்த மையம் அல்லது உற்பத்தி, அதை இணைக்கின்ற கோடு, அமைக்கின்ற கோணம் பையன்கள் 6. இதில் ஒரு வட்டத்தை போட வேண்டும். ஏன் அந்த வட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளி மாத்திரம் வரமாட்டாது. உண்மையில் நாங்கள் வட்டத்தை போட்டதுக்கு காரணம் இந்த உற்பத்தி புள்ளி மாத்திரம் வரமாட்டாது. ஆகவே உங்களுக்கு இந்த இவ்வாறான கோடு ஒன்று கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு சட்பாசமன் பையன்கள் 3 ஆக, பையன்கள் 6 ஆக அமைகின்ற கோடு. இந்த கோடத்தை அமையுங்கள். பையன்கள் 6. நீங்கள் கீறியிருப்பது என்ன ஒழுக்கு என்று சொன்னால், நாங்கள் கீறியிருப்பது சட்பாரினுடைய ஒழுக்கு. நாங்கள் கீறியிருப்பது சட்டினுடைய ஒழுக்கு அல்ல, நாங்கள் கீறியிருப்பது சட்பாரின் ஒழுக்கு. நாங்கள் கீறியிருப்பது சட்பாரின் ஒழுக்கு. நாங்கள் கீறியிருப்பது சட்பாரின் ஒழுக்கு. எங்களிடம் கேட்கப்பட்டது சட்டின் ஒழுக்கை நாங்கள் கீற வேண்டும். சட்டின் ஒழுக்கை நாங்கள் கீற வேண்டுமாக இருந்தால், சட்பார் 5/6 ஆகின்ற பொழுது சட் எவ்வாறு இருக்கு? எங்களுக்கு இந்த சட்டையும் சட்பாரையும் பற்றின ஒரு விளக்கம் இருந்தால் நாங்கள் இதனை கீறலாம். சட் என்பது எங்களுக்கு r cos θ சக I sin θ ஆக இருந்தால், சட் என்பது r cos θ சக I sin θ ஆக இருந்தால், இந்த சிக்கலன்களை எழுதுகின்ற பொழுது நாங்கள் பாவிக்கின்ற குறியீடு சின்ன செட், பெரிய செட் அல்ல. இங்கு பெரிது மாதிரி இருந்தாலும் இது ஸ்மால் செட், சின்ன செட். செட் r cos θ plus I sin θ என்று சொன்னால், செட் பாரை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால், செட் பார் என்பது r cos θ சய I sin θவாக அமையும். cos θ சய I sin θவாக அமையும். இதனை நாங்கள் முனை வடிவத்துக்கு மாற்றுவோமாக இருந்தால், உங்களுக்கு தெரிந்த ஒன்று r தரம், இது cos சய θ என்று வரும். அதே போன்று மற்றதும் I sin மைனஸ் θ என்று வரும். cos சய θ சக I sin θ. அதாவது சட்பந்து θவை அமைத்தால், சட்பந்து θவை அமைத்தால் சட்பார் மைனஸ் θவை அமைக்கும். சட்டை பாருங்கள், சட்பந்து θவை அமைத்தால், சட்பந்து θவை அமைத்தால் சட்பா மைனஸ் θவை அமைக்கும். மாறி சொல்லுவோமாக இருந்தால், சட்பார் θவை அமைத்தால், சட்பார் θவை அமைத்தால் சட்டானது மைனஸ் θவை அமைக்கும்.
இங்கு பாருங்கள் சட்டானது டீட்டாவை அமைத்தால் சட் பாரானது டீட்டாவை அமைத்தால் சட் பாரானது மைனஸ் டீட்டாவை அமைக்கும். இங்கு சட் பார் வந்து டீட்டாவை அமைக்கின்றது, சட் பார் வந்து டீட்டாவை அமைக்கின்றது. ஆகவே சட்டானது மைனஸ் டீட்டாவை அமைக்கும். ஆகவே சட்டானது மைனஸ் டீட்டாவை அமைக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இது ஒரு பிம்பமாக அமையும். அதாவது சட் பார் இவ்வாறு இருந்தால் சட் வந்து இவ்வாறு இருக்கும். இதுதான் சட்டினுடைய ஒழுக்கு. இதுதான் சட்டின் ஒழுக்கு. சட்டின் ஒழுக்கு எப்போது? இது வந்து சட்டினுடைய ஒழுக்கு எப்போது என்று கேட்டால், சட்பாரினுடைய வீசல் π/6 ஆகுமாறு, சட்பாரினுடைய வீசல் பையின் கீழ் ஆகுமாறு அமைகின்ற சட்டின் ஒழுக்கு இதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். சட்பாரினுடைய பெருமானம், அவருடைய வீசல் பெருமானம், சட்பாரினுடைய வீசல் பெருமானம் பையின் கீழ் 6 ஆகுமாறு அமைகின்ற பொழுது சட்டினுடைய ஒழுக்கு இது. இதனை சிந்திப்பதற்கு என்ன இலகுவென்றால், நேரடியாக கீறுதல் உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆகவே இவ்வாறான வினாக்களை நீங்கள் கையாளுகின்ற பொழுது முதலில் சிந்தியுங்கள் எங்கு வரும் என்று, அதன் பிறகு கீற தொடங்கலாம். முதலில் சிந்திப்பீர்களாக இருந்தால் சட்பாசமன் π/6 என்றால் முதல் சட்பாரின் ஒழுக்கை சிந்தியுங்கள். சட்பாரின் ஒழுக்கை நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது, சட்பாரின் ஒழுக்கை நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் அல்லது ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இதுதான் சட்பாரினுடைய ஒழுக்கு. இந்த சட்பாருக்குரிய சட் என்ன, சட்பாருக்குரிய சட் என்ன என்று சிந்தித்து விட்டு உங்களது விடைத்தாளிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய விடையானது இவ்வாறு அமைய வேண்டும். இதுதான் அந்த π/6 சய பையன்கள் 6 கொடுத்து விட்டு எழுதுங்கள். இது என்ன? இதுதான் சட்டின் ஒழுக்கு. இதுதான் சட்டின் ஒழுக்கு. இது சட்பாரின் ஒழுக்கு. ஆகவே உங்களது கடைசியாக இருக்க வேண்டிய விடயம் இது அல்ல. இது நீங்கள் ரஃப்பாக செய்து கொள்ளலாம். கடைசியாக இருக்க வேண்டிய விடயம் உங்களுக்கு இதுதான் உங்களது விடையாக இருக்க வேண்டும். மேலதிக தரவுகளை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இது சட்பாசமன் π/6, அதாவது சட்பாசமன் பையின் கீழ் 6, இதனை எவ்வாறு குறிப்பது என்பது சம்பந்தமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே மாணவர்களாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த சட்டையும் சட்பாரையும் எவ்வாறு வேறு பிரித்து அறிவது என்பதும், இந்த சட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த சட்பார் மாத்திரமல்ல வேறும் உங்களிடம் கேட்கலாம். ஆர்கியூமென்ட் I set summon, argument I into Z summon π/3. அதாவது ஆர்கியூமென்ட் I set summon பையின் கீழ் 3 ஆகுமாறு சட்டினுடைய ஒழுக்கென்றும் உங்களிடம் கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்படுகின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரி தான் சிந்தியுங்கள். ஆர்கியூமென்ட் I set summon π/3 ஆக இருக்குமாறு உங்களிடம் கேட்டால், சிந்திக்கின்ற பொழுது இந்த π/3 இங்கே இருக்கின்ற காரணத்தினால் I செட்டை யோசித்து I செட்டிலிருந்து சட்டுக்கு வருதல் சுகம். I செட்டை யோசித்து அதன் பின்னர் சட்டுக்கு வருதல் இலகு. R into cos theta சக I sin theta வாக சட் இருந்தால் I செட் என்பது இதனை நாங்கள் ஐயால் பெருக்குகின்ற பொழுது இது I வர்க்கம் என்று வந்து முதல் சய சைன் தீட்டா சக I தரம் கொஸ் தீட்டா என்று வரும். இதனை நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால், அதாவது கொஸ் முன்னுக்கு ஒரு R இருக்கும், ஆரை வைத்துக் கொள்ளுங்கள். கொஸ் இன்டு பையின் கீழ் 2 சக தீட்டா சக I தரம் சைன் பையின் கீழ் 2 சக தீட்டா. இவ்வாறு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த சட்டண்ட சிக்கலெண்ணை 90 வகையினால்
இடஞ்சுழியாக திருப்புகின்ற பொழுது ஐசெட் வரும். இடஞ்சுழியாக திருப்புகின்ற பொழுது ஐசெட் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த ஒழுக்கை ஒரு முறை பார்த்து விடுவோம். ஆர்கியூமென்ட் ஐசெட் சமன் π/3 என்று சொன்னால் இந்த π/3 நினைத்தல் இலகு, π/3 நினைத்தல் இலகு. ஆகவே இந்த வட்டத்தை போட்டு π/3 என்று சொன்னால் 60 பாகை, 60 பாகை. இதுதான் ஐசெட்டினுடைய ஒழுக்கு. இதுதான் ஐசெட்டினுடைய ஒழுக்கு. ஐசெட் என்பது எவ்வாறு வருகின்றது? சட்டென்ற சிக்கல் எண்ணை இடஞ்சுழியாக 90 பாகையினால் திருப்புகின்ற பொழுது உங்களுக்கு ஐசெட் கிடைக்கும். சட்டென்ற சிக்கல் எண்ணை 90 பாகையினால் இடஞ்சுழியாக திருப்புகின்ற பொழுது. ஆகவே இதற்குரிய சட்டம் இருக்கும் என்றால் இதை நீங்கள் 90 பாகையினால் திருப்புகின்ற பொழுதுதான் ஐசெட் கிடைக்கின்ற காரணத்தினால் சட் என்பது இதிலிருந்து 30 பாகை அமைக்கின்ற இடத்திலே இருக்க வேண்டும். நாங்கள் கீற வேண்டியது என்னத்தை? ஆர்கியூமென்ட் ஐசெட் சமன் π/3 ஆகுமாறு, ஆர்கியூமென்ட் ஐசெட் சமன் π/3 ஆகுமாறு சட்டினுடைய ஒழுக்கு. ஆகவே நீங்கள் இதனை செய்கின்ற பொழுது நீங்கள் அட்சர கணித முறையாக செய்வதை விட கேத்திர கணித முறையாக நீங்கள் யோசித்தல் இலகு. ஆகவே இதை எழுதுங்கள். இது ஐசெட்டின் ஒழுக்கு, இது ஐசெட்டின் ஒழுக்கு, இது ஐசெட்டின் ஒழுக்கு. வேண்டுமாக இருந்தால் எழுதி நாங்கள் வைக்கலாம். சட் சமன் r × cos θ சக I sin θ ஆயின் ஐசெட் ஆனது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு முறை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஐசெட் ஆனது cos π/2 + θ சக I sin π/2 சக θவாக இருக்கும். இதுதான் ஐசெட்டாக இருக்கு. ஆகவே r என்பது அங்கு இருந்தால் இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் ஐசெட்டுக்குரிய சட்டாக இருக்கும். இதுதான் ஐசெட்டுக்குரிய சட்டாக இருக்கும். ஆகவே மாணவ மாணவிகளே, நீங்கள் இதனை சட்டின் ஒழுக்கு, சட்டின் ஒழுக்கு என்று இதனை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். சட்டின் ஒழுக்கு. கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். எதை கேட்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். சட்டின் ஒழுக்கா ஐசெட்டின் ஒழுக்கா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து பின்னர் நீங்கள் இதனை கீறுவீர்களாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் குறிப்பிடுங்கள் ஏது சட்டினுடைய ஒழுக்கு என்று. இதுதான் சட்டினுடைய ஒழுக்கு. இந்த வட்டம் முக்கியமானது. இந்த கீறுகின்ற வட்டம், இந்த முக்கியமான விடயங்களை நான் ஒரு தொட்டு காட்டலாம் நினைக்கின்றேன். இந்த வட்டம் முக்கியமானது, இந்த கோடு முக்கியமானது, அதே போன்று இந்த சட்டின் ஒழுக்கு இதுதான் என்று எழுதுவது முக்கியமானது. இவ்வாறு எழுதுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அங்கு புள்ளிகளை அவர்கள் தருவார்கள். இதுக்கு ஒரு 5 புள்ளிகள் என்று தருவார்கள், இதுக்கு ஒரு 5 புள்ளி என்று தருவார்கள், அதே போல் இந்த கோட்டுக்கு ஒரு 5 புள்ளி என்று தருவார்கள். ஆகவே இதிலே 15 புள்ளிகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் இதனை எழுதாத பொழுது இந்த கோடு மாத்திரம் சரி, நீங்கள் இதனை எழுதவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு 5 புள்ளிகளை இழப்பீர்கள். அதே போன்று இந்த வட்டத்தை நீங்கள் போடவில்லை என்றால் இன்னும் ஒரு 5 புள்ளிகளை இழப்பீர்கள். இவ்வாறு இழக்கின்ற பொழுது நீங்கள் இந்த வினாவுக்கு 25 புள்ளிகள் என்றால் ஏற்கனவே 10 புள்ளிகளை இழந்து விட்டீர்கள். மேலும் இழக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்திருந்தாலும் முன்வைப்பு சரியாக இல்லாத காரணத்தினால் நீங்கள் இந்த புள்ளிகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து சேரலாம். அவ்வாறு நீங்கள் புள்ளிகளை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் வினாக்களை செய்கின்ற பொழுது நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், நன்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று சரியான விடயங்களை முன்வைப்பதோடு அவை என்னத்தை நீங்கள் முன்வைப்பீர்கள் என்றதையும் விளங்கிக் கொண்டு முன்வைப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளிகள் இலகுவாக இருக்கும். மீண்டும் ஒரு சிக்கலன் பாடத்திலே மீண்டும் மேலதிக பயிற்சிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.